வணக்கம். சித்தக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கருவேப்பிலை. நம்ம சாப்பாட்டில் வந்து முக்கியமா மணத்துக்காக, அதாவது வாசனைக்காக யூஸ் பண்ணுற இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் 2 வகை உண்டு. காட்டு கருவேப்பிலை, நாட்டு கருவேப்பிலை. காட்டு கருவேப்பிலை வந்து மொத்தமா வந்து மருந்துக்கு யூஸ் பண்ணப்படுது. இதே நாட்டு கருவேப்பிலை வந்து நம்ம உணவுக்கு யூஸ் பண்ணலாம். இதே வந்து எந்த கருவேப்பிலையா இருந்தாலும் ஈர்க்கு, பட்டை, வேர் இது எல்லாமே நம்ம உணவாகவும் சாப்பிடலாம், மருந்தாகவும் யூஸ் பண்ணலாம். கருவேப்பிலை வாங்கும்போது அதை உடச்சி ஈர்க்கோட உடச்சி எதில் போடுறதா இருந்தாலும் போடணும். சாம்பார், ரசம், எது பொரியல் எதில் இருந்தாலும் போடணும். ஆனால் வெறும் இலைகளை மட்டும் போடக்கூடாது. அந்த ஈர்க்குலேயும் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இப்போது சவுத் இந்தியாவில் மட்டும்தான் நிறைய கருவேப்பிலை கிடைக்குது. ஏன்னா நார்த் இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே குளிர் பிரதேசத்தில் இந்த கருவேப்பிலை அவ்வளோவா வளராது. இந்த வெயில் பிரதேசத்தில் மட்டும்தான் கருவேப்பிலை நமக்கு நிறையவே கிடைக்குது. இந்த கருவேப்பிலையை நிழலில் உலர்த்திட்டு, இப்போ நார்த் இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா, இல்லை ஃபாரினில் இருக்கோம் அப்படின்னா, கருவேப்பிலை வேணும் அப்படின்னா நிழலில் மட்டும்தான் உலர்த்தணும். வெயிலில் உலர்த்தும் போது அதோட சத்துக்கள் ஃபுல்லாகவே உறிஞ்சப்பட்டுடும். அதனால் இந்த கருவேப்பிலை வேணும், அதாவது பொடி செய்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிழலில் உலர்த்திட்டு மிளகு, ஜீரகம், உப்பு, சுக்கு இது 4த்தையும் சேர்த்து பொடி செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் வரவே வராது. சாதத்துக்கு மதியம் சாதத்துக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த பொடியை போட்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் குணமாயிடும். கான்ஸ்டிபேஷன் மலக்கட்டுங்கிறது பிரச்சனையே வராது. இதே கருவேப்பிலை துவையல், அதாவது 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு புளியையும் வறுத்துட்டு, மிளகாவையும் வறுத்துட்டு, உப்பையும் வறுத்துடணும். 3த்தையுமே வறுத்துட்டு கருவேப்பிலையும் நல்லமாக வதக்கிட்டு துவையல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமான பிரச்சனையும் வராது. தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா இருக்கிற செரிமான பிரச்சனையும் சரியாயிடும். ஸோ குடலுக்கு வலு கொடுக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. கட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சமீபத்தில் நிறையா சிறுகுடலுக்கு வலு சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக செரிமானம் ஆகி உடம்புல ரத்தமாக அதை வந்து சத்துக்களாக மாறி நம்ம அந்த சிறுகுடல் வழியாக நமக்கு ஃபுல்லாக ஈர்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கருவேப்பிலை அந்த வேலையை கரெக்டாக செய்து சிறுகுடலில் உள்ள அவ்வளோ பிரச்சனையும் சரி பண்ணுற வேலையை இந்த கருவேப்பிலை செய்து, கருவேப்பிலை நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக முதல்ல உணவில் போட்ட பிறகு அந்த மனம் வாசனை வந்த பிறகு முதல்ல அந்த கருவேப்பிலை தான் எடுத்து தூரமாக வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஈர்க்கெல்லாம் எடுத்துட்டு கருவேப்பிலையை போட்ட கருவேப்பிலையில் நம்ம தட்டில் சாப்பாட்டில் வந்தது அப்படின்னா 2 கருவேப்பிலைனாலும் கண்டிப்பாக மென்று நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த முழு பலனும் நமக்கு கிடச்சிட்டே வந்துடும். கருவேப்பிலை இலை, பட்டை, வேர் எது கிடைச்சாலும் சரி நல்லா கஷாயமாக்கி குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், பித்தம் வந்து முழுவதுமாக நீங்கிடும். பித்தம் நிறையா இருக்கிறவங்க இந்த கருவேப்பிலை இலை, பட்டை, வேர் எல்லாத்தையும் கஷாயமாக்கி குடிக்கணும். பித்தம் அதிகமாகும் போது வாந்தி, மயக்கம் இதெல்லாம் வரும். பித்தம் அதிகமாகி வர வாந்தி, மயக்கம் எல்லாமே நீங்கணும் அப்படின்னா இந்த கருவேப்பிலையோட இலை, பட்டை, வேர் 3த்தையும் நல்லா கொதிக்க வச்சு 4 டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு 1 டம்ளராக ஆக்கி அதை கஷாயமாக டெய்லி குடிச்சிட்டே வரணும். ஒரு 5 டேஸ் குடித்தாலே உடம்புல உள்ள பித்தம் நல்லாவே குறைஞ்சிரும். அண்ட் பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புக்கு வந்து நிறைய அயன் சக்தி கொடுக்குது. அதனால் கருகருன்னு முடி வளரும் அப்படிங்கிறது தெரியும். முடி கொட்டுறது நிற்கும். முடிஞ்சால் கருவேப்பிலை, மருதாணி, அவுரி இது 3த்தையுமே நல்லா அரைச்சிட்டு தலையில் தேய்ச்சி குளிக்க ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாள் டெய்லியே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு குளிக்கும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் வந்து முட்டை வெள்ளைக்கரு தலைக்கு தேய்க்கிறது, ஒரு நாள் வந்து புரோட்டீன் நல்லா கிடைக்கும் முடிக்கு. அதுமாரி ஒரு நாள் வந்து கருவேப்பிலை, மருதாணி, அவுரி போட்டு அரைச்சி தலை குளிக்கிறது, அப்புறம் சிக்கக்காய் அரப்பு பொடி சேர்த்து தலை குளிக்கிறது. இப்படி குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா ஷாம்புக்கு பதில் இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தோம்னா நமக்கு டேண்ட்ரஃப் பிரச்சனை கடைசி வரைக்கும் வராது. முடி கொட்டுறதும் நின்றுடும். இந்த மாதிரி வாசனைக்காக மட்டுமே கருவேப்பிலை நினைக்காம அதை ஒரு உணவாக மருந்தாக நம்ம செஞ்சு நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு அயன் டெஃபிஷியன்சி சுத்தமாக வராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.